மூக்கிலே பல கோளாறுகள் ஏற்படுகின்றது மூக்கின் வழியாக. குறிப்பாக நமக்கு மூக்கில் ஒரு ப்ளீடிங், ரத்தம், பிளட், அந்த சிவப்பு ரத்தம் மூக்கின் வழியாக வருகிறால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களிலே ஒரு ப்ளோ, ஒரு ஃபால், எங்கேயோ நம்ம விழுந்து மூக்கு அடிபட்டிருந்தால் ரத்தம் வரலாம். அல்லது விகேரியஸ் மென்ஸ்ட்ரேஷன், பெண்களுக்கு மாதவிடாய்க்கு பதிலாக மூக்கில் ரத்தம் வரும். தட் இஸ் கால்டு விகாரியஸ் மென்ஸ்ட்ரேஷன். மாதம் அவர்கள் மென்சஸ் ஆவதற்கு பதிலாக மூக்கிலே ரத்தம் அடித்து கொண்டிருக்கும். தட் இஸ் கால்டு விகாரியஸ் மென்ஸ்ட்ரேஷன். அதற்கு ஹோமியோபதியில் நல்ல மருந்து இருக்கின்றது. இன்ஸ்டெட் ஆஃப் மென்சஸ் there is a bleeding per nose. இதை ஹோமியோபதியில் குணப்படுத்தி விடலாம். அதே மாதிரி பிரெயின் கன்ஜெஷன், செரிப்ரல் கன்ஜெஷன்ஸ், அந்த செரிப்ரல் கன்ஜெஷன்ஸ் வரும்போது கூட ப்ளீடிங் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. த்ராபிங் ஹெட்டே, அந்த தேய்க்கக்கூடிய தலைவலியோடு அந்த மூக்கில் ரத்தம் அடிக்கும். கோபம் வந்தால் கூட அந்த மூக்கிலிருந்து ரத்தம் அடிவதற்கான வழிகள் இருக்கின்றது. ஆக ஒவ்வொன்றுக்கும் எதனால் வருகின்றது? காஸ் ப்ளஸ் எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஸ்கிரிப்ஷன் என்பார்கள் ஹோமியோபதியில். அதாவது மூலக்காரணம், அதை தொடர்ந்து வரக்கூடிய விளைவுகள், அந்த மூலக்காரணம் விளைவுகளை கொண்டு மருந்துகள் நிர்ணயிக்கப்படுகின்றது. காஸ் ப்ளஸ் எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஸ்கிரிப்ஷன். ஆக ரத்தம் வருவது எதனால் என்பதை ஆராய்ந்து அதற்கான காரணத்தை, மூல காரணத்தை, பர்மனெண்ட், அந்த பேஸ், காசிட்டி ஃபேக்டர், அதை தெரிஞ்சு கொடுத்து ஹோமியோபதியில் மருந்து கொடுக்கணுமானால் எத்தகைய ஒரு ப்ளீடிங், ரத்த கசிவு இருந்தாலும் அதை நிறுத்தி விடலாம்.